எந்த லக்னமா இருந்தாலும் சரராசிகள்ல எல்லா கிரகங்களும் இருந்துச்சுன்னா அவருக்கு கட்டாயம் நல்ல உயர்ந்த பதவி கிடைக்கும். ஒருத்தர் ஜாதகத்துல, அதாவது 9ஆம் வீட்டுக்குடைய கிரகம், அந்த கிரகம் நின்ற வீட்டுக்கு அதிபதி உச்ச வீட்டில் இருந்து மற்றொரு சுப கிரகத்தால் பார்க்கப்பட்டால் அரசனுக்கு சமமான யோகத்தை அந்த ஜாதகர் பெறுவார். ஒரு பெண்ணோட ஜாதகத்துல லக்னத்துல சுக்கிரன் இருந்து 4ல குரு இருந்தார், அவளுக்கு அரசனை ஒத்த கணவன் வாய்ப்பான், ராஜா மாதிரி. அதே போல லக்னம் கன்னியா லக்னமாகி புதன் அதில் உச்சம் பெற 11ல குரு உச்சமானால் அந்த பெண்ணுக்கும் ராஜா மாதிரியான அல்லது ராஜா மாதிரி யோகம் உள்ள ஒரு கணவன் கிடைப்பார். ஒரு ஜாதகிக்கு மிதுனம் லக்னமாகி அதுல சந்திரனும் 10ல புதனும் 11ல உச்ச சூரியனும் இருந்தாலும் அந்த பெண்ணும் அரசனுக்கு நிகரான கணவனை அடைவாள். அவர் ஜாதகத்துல லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல சனி இருக்கணும். 9ஆம் அதிபதின்றது தான் பாக்யாதிபதி. அந்த திசை நடக்கும்போது, அந்த திசையில சனி புக்தி நடக்கும்போது அவருக்கு திடீர்னு பொருளாதார யோகம் பிச்சுக்கிட்டு வந்துடும். பெரிய திடீர்னு வசதியானவராயிடுவார். அப்படி சில பேரை பார்க்குறோம்ல. தனாதிபதின்னு சொல்லக்கூடிய அந்த 2ஆம் இடத்துக்கு அதிபதி, பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துக்கு அதிபதி, லாபாதிபதி என்று சொல்லப்படும் 11ஆம் அதிபதி, இந்த 3மே நீசம் பெற்று இருக்கணும். இந்த மாதிரி இருந்து அது சந்திரனுக்கு 1, 4, 7, 10 ஆகிய கேந்திரத்தில் அமையப்பெற்று, இந்த மாதிரி நீசமான கிரகங்கள் அமையப்பெற்று உள்ள ஜாதகருக்கு 200 வருஷ காலம் தேவைக்கு உண்டான பொருளாதார அமைப்பு இருந்துகிட்டே இருக்குமா அந்த குடும்பத்துல. உதாரணமா கன்னியா லக்னம்னு வச்சுக்கோங்களேன். இந்த லக்னத்துல லக்னாதிபதி உச்சம், அப்போ ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு நல்ல ஆயுள் பலம் கூட வந்துடும். புதன் உச்சம் ஆயிடுது. 2ஆம் இடத்துல சூரியன் நீசம், அதாவது ஐப்பசி மாசம் பிறந்திருக்காரு. 5ஆம் இடத்துல குரு நீசம், 8ஆம் இடத்துல சனி நீசம், 11ஆம் இடத்துல செவ்வாய் நீசம். இப்போ இந்த செவ்வாய் நீசமான அந்த ராசிநாதன் சந்திரன் அங்கேயே ஆட்சி பலமாயிட்டார். அப்படின்னும் போது இந்த ஜாதகருக்கு 3ஆம் இடத்துல கேது, 9ஆம் இடமான ரிஷபத்துல ராகு. கேது உச்சம், ராகு நீச்சம். இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்தா இந்த ஜாதகர் கிட்டத்தட்ட 200 ஆண்டுகள் நல்ல வசதியோட வாழ்வார்னு புரிஞ்சுக்கலாம். ஒருத்தரது ஜாதகத்துல 7ஆம் இடமும் 9ஆம் இடமும் இந்த இடத்துக்கான அதிபதிகள் ஆட்சி பெற்றிருந்தால் அந்த ஜாதகர் தன்னுடைய 28வது வயசுக்கு மேல ஒரு எம்எல்ஏவாவோ எம்பியாவோ ஆயிடுவார். சில பேர் சின்ன வயசுலேயே எம்எல்ஏ எம்பியா இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குன்னு அர்த்தம். மந்திரி ஆகக்கூடிய யோகம் யாருக்கு இருக்கு அப்படின்னா, ஒருத்தர் ஜாதகத்துல லக்னாதிபதி அம்சத்தில் எந்த ராசியில் இருந்ததோ அந்த ராசி அதிபதி ராசி சக்கரத்தில் திரிகோணத்தில், அதாவது லக்னம் 5, 9 இந்த இடங்கள்ல சேர்ந்து இருந்து அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, அதனுடன் குருவும் சுக்கிரனும் சேர்ந்து இருந்து அது ஒரு 10ஆம் இடமான அமைப்பா வந்துருச்சுன்னா, அதாவது அந்த இடத்துல அந்த கிரகம் ஏதோ ஒன்று உச்சமாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இடத்துக்கு ஒரு கிரகம் தான் உச்சமாக முடியும். 10ஆம் இடம்ன்றது ஒரு இடமா தான் இருக்க முடியும்.
அப்ப குருவோ அல்லது சுக்கிரனோ உச்சம் பெற்று இருக்கு அந்த இடத்துல. அப்படி இருந்தா அவருக்கு திடீர்னு மந்திரி ஆகக்கூடிய வாய்ப்புகள் வரும் வாழ்நாள்ல. ஒருத்தர் ஜாதகத்துல 9ஆம் இடத்து அதிபதி அம்சத்துல எந்த ராசியில இருந்ததோ அந்த ராசி அதிபதி ராசி சக்கரத்துல 4ல இருக்கணும். அந்த 4ஆம் இடத்து அதிபதி ஒரு கேந்திரமான இடத்துல இருந்தாலோ, அதாவது 1 4 7 10 எங்கேயாவது இருந்தாலோ, அல்லது உச்சமாவோ இருந்துச்சுன்னா அந்த ஜாதகர் ஜனாதிபதி, கவர்னர், மந்திரி போன்றவர்களால் கௌரவிக்கப்படுவார்கள். ஜன்ம லக்னம் ரிஷபமாக, ரிஷபத்துக்கு 7ஆம் இடம் விருச்சிகம், அங்க குரு நின்று கும்பத்துல சனி இருந்து சந்திரன் ரிஷபத்துல உச்சம் பெற்றிருந்து சூரியன் சிம்மத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்க, அப்படிப்பட்ட ஒரு ஜாதகர் அரசனுக்கு நிகரான யோகத்தை பெற்று வாழ்வார். ஒருவரின் ஜாதகத்தில் கும்பத்தில் குருவும் விருச்சிகத்தில் சனி சுக்கிரன் ஆகியவை இருந்தால் அவர் தனது பூர்வ ஜென்ம பலனுக்கு ஏற்ப ஏதாவது ஒரு வழியில் பலருக்கு தலைவராய் இருப்பார். இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிற ஆளுக்கு இப்படி அமையும்னு சொல்லியிருக்கு.